ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பிரார்த்தனைகளை நாம பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணின பிரார்த்தனைகள், இங்கே அப்பா கிட்ட சாயப்பா கிட்ட வந்து மாஸ் பிரேயர்ல பண்ண பிரார்த்தனைகள், இதோ உங்களிடத்துல நேரடியா பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், இப்படி நிறைய நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ இன்றைக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓம் சாய்ராம். கே அன்பழகன் உமா, இரும்புலியூர், சென்னையிலிருந்து எழுதியிருக்காங்க. ராசி நட்சத்திரம்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பாபாவுக்கு தெரியும். நம்ம பிரார்த்தனையை எழுதுறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு நல்லா தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. நாம தான் தூரமா போயிடுறோம். இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு அன்பழகன் உமா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாயப்பாவுக்கு என்ன காய்கறி ரொம்ப பிடிக்கும், காய்கறியில என்ன பிடிக்கும், எந்த மாதிரி பதார்த்த வகைகள் பிடிக்கும், எந்த மாதிரி கனி வகைகள் பிடிக்கும், எப்படி அதை நம்ம வந்து படைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் சொல்லி அனுப்பிச்சேன். அதை அவங்க பண்ணின பிறகு சாப்பிடாம இருந்த இந்த சகோதரி உமா அன்பழகன் வந்து கணவர். இவங்க வந்து சாப்பிடாம இருந்த இந்த கணவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம கேட்ட உடனே, அந்த கேள்விப்பட்ட உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ பிரார்த்தனைகள் பண்றோம், சாயப்பாவுக்கு சில படையல்கள் வைக்கிறோம், அவருக்கு பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், நிறைய புஷ்பங்கள் அலங்காரங்கள் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ இன்னொன்னு நம்ம பார்க்கணும். நான் எல்லாமே அடிக்கடி நான் சொல்வேன், எண்ணத்தில் தான் எல்லாமே அப்படின்னு சொல்வேன். சாயப்பாவுக்கு நம்ம வீட்டில் சமையல் பண்றோம் இல்லையா, நம்ம வீட்டு சமையல் நம்ம பண்ற பொழுது நமக்காக அதை பண்றோமா, நம்ம சாப்பிட்றதுக்காக பண்றோமா, அல்லது அந்த படையல் வந்து சாயப்பாவுக்கு வச்சு அவர் சாப்பிட்ட பிறகு நம்ம அவர் வச்ச மீதியை நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ, எப்படி நினைக்கிறோமோ அப்படி அந்த பிரசாதம் உருவாகும். எப்படின்னா, பெண்கள் இந்த வீடுகளில் சமையல் பண்ணும்போது அது நல்லா இருக்கணும், ருசியா இருக்கணும் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அந்த ருசிக்கு மேல எங்க பிள்ளைங்க, எங்க குடும்பத்தார், என் கணவர், என் பிள்ளைகள் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சக்தியா இருப்பாங்க, சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி இதை சாப்பிட்டா ருசியா இருக்கும், இதை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பாங்க, இதை சாப்பிட்டா சக்தி கிடைக்கும், இதை சாப்பிட்டா அறிவு வளரும், இதை சாப்பிட்டா ஆயுள் வளரும், அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு தான் கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கை வச்சாலே அந்த சமையல் கம கமன்னு மணக்கும், ருசி அப்படியே தூக்கும். எங்க வீட்டுக்காரம்மா செஞ்சா அப்படிதான் செய்வாங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லார்ட்டையும். அதுக்காகவே இன்னொரு ஜென்மம் நான் எடுக்கணும் போல் தெரியுது. சரி, அது தனி சப்ஜெக்ட், தனியா பேசிக்கலாம். இப்போ சாயப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி காய்கறிகள் பிடிக்கும், அவருக்கு விருப்பமான காய்கறிகள், கனிகள், அப்புறம் படைப்பு பழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். சாயப்பா மகாராஷ்டிராவில் சீரடியில தங்கியிருந்த போது, ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் இப்போ உலகமெல்லாம் வந்துட்டார். சீரடியில் அவர் தங்கியிருந்த போது இப்போ உயிரோடு இருக்கிறாரு, உலகம் முழுக்க அவர் வியாபிச்சிருக்கிறாரு, ஆம்னி பிரசன்ட் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறார். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனைகளை, அற்புதங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்றது நமக்கு தெரியும். அவருக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள் மற்றும் அவற்றை தேவையான முறையில படைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்ப இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பக்தர்களுடைய விரதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்ற இந்த மாதிரி ஒரு வகை, இந்த காய்கறி, இந்த கனியெல்லாம் படைக்கிறது உதவுது. சரியா? இந்த காய்கறிகள் நம்ம பதார்த்தங்களை நமக்கு பிடிச்சது இல்லை, அப்பாவுக்கு பிடிச்சது. நம்ம இப்ப எனக்கெல்லாம் பிடிக்கும். இப்ப நான் சொல்ல போறேன் பார்த்தீங்களா, இந்த காய்கறி எல்லாம் எனக்கு பிடிச்சதா இருக்குது. அதனால்தான் அவருக்கு என்ன பிடிக்குது, எனக்கு அவரை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். சாயப்பாவுடைய விரும்பிய காய்கறிகள் மற்றும் கனிகள் என்னென்ன காய்கறிகளை எடுத்துப்போம். முதல்ல எடுத்தோடனே காய்கறி எடுத்துப்போம். பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். அடுத்து கத்திரிக்காயும் பிடிக்கும், தக்காளி, வெந்தயக்கீரை, அப்புறம் கீரை வகைகள், மேக்சிமம் கீரை வகைகள்லாம் பிடிக்கும் எனக்கு, அப்படிதான். அப்புறம் சுண்டைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது.
அப்படியே பிடிச்சோன்னா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுதான் ஏதோ அது பாபாவுக்கு பிடிக்குது. அதனாலதான் எனக்கு வந்து அவரு எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். அப்புறம் கனிகள், பழங்கள்ல வாழைப்பழம் நான் ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது எடுத்துப்பேன். அப்புறம் மாம்பழம், அதுவும் பிடிக்கும். நெல்லிக்காய், அது பிடிக்கும். அதை சாப்பிட்றது வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும், அதனால ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கொய்யா, சீத்தாப்பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாம் பிடிக்குதோ அது பாபாவுக்கு பிடிக்குது பாருங்க. அப்புறம் சாய்பாபாவுடைய எளிமையான இந்த மாதிரி எளிமையான காய்கறிகளை கொடுத்து சாதாரண முறையில சாப்பிட்றது வழக்கம் அவர். அப்போ அதுல மசாலா அல்லது அதிகமான இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்பைசியான ஐட்டம்லாம் இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு எப்பவுமே எதை படைக்கலாம் அப்படின்னம்னா, காலை நேரத்துல காலைல 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளர பாலோட சேர்ந்து பால் வந்து ஒரு கப்பு வச்சுட்டு வாழைப்பழம் அல்லது பால் சாதம் வச்சு படைக்கலாம். அப்புறம் கீரை சாப்பாடு அல்லது சுண்டைக்காய் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானத்துல 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளர அந்த சாதத்தோட சேர்ந்த வெந்தயக்கீரை கூட்டு, அந்த தக்காளி சாதம், வெந்தயக்கீரை கூட்டு தக்காளி சாதம், இதை வச்சு படிச்சு பாருங்க. அவர் சாப்பிடுவார். எப்படி சாப்பிடுவார், எப்படி சாப்பிட்டாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தக்காளி சாதத்துல ஒண்ணு உப்பு இருக்காது, காரம் இருக்காது, அல்லது வெந்தயக்கீரையில உப்பு இருக்காது, காரம் இருக்காது. நம்ம வைக்கும் போது காரம் இருக்கும், அப்ப இருக்காது, அப்போ சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அடுத்து வெங்காயம் இல்லாத பக்கோடா அல்லது உப்மா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈவினிங்ல சாயங்காலத்துல 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளர பழ வகைகள், மாம்பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டா அவருக்கு பிடிக்கும், வச்சோம்னா பிடிக்கும். அவர் சாப்பிடுவாரு, சர்க்கரை இருக்காது, அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது இன்னும் ரொம்ப நமக்கு சக்தியை கொடுக்கும். அப்புறம் சாய்பாபா விரும்பிய டீ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். டீ ரொம்ப பிடிக்கும், அதுலயும் மசாலா இல்லாத டீனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் இரவு நேரத்துக்கு வருவோம். இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளர சாதத்தோட சேர்ந்த கத்திரிக்காய் குழம்பு, சாதத்தோட சேர்ந்து முருங்கைக்காய் சாம்பார், இதெல்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்புறம் தோசை அல்லது இட்லி, அது வந்து நெய் அதில் கொஞ்சம் போட்டு சட்னியோட போட்டு நெய் போட்டோம்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவார். அந்த படையல்ல வந்து கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாட்டுல வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இல்லாம தவிர்த்தோம்னா ரொம்ப நல்லது. உணவு வந்து எளிமையா இருக்கணும். ரொம்ப ரிச்சா பண்றேன்னு சொல்லிட்டு எண்ணெயை ஜாஸ்தி போட்டு நெய்யை ஜாஸ்தி போட்டு அதெல்லாம் எக்கச்சக்கமா போட்டுட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம்ல, சில நேரத்தில் அதுவே அதிகமாகிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அந்த மாதிரி அளவை கரெக்டா பண்ணணும். அப்புறம் பரிமாறதுக்கு முன்னாடி சாய்பாபாவுக்கு தீபத்தை ஏற்றிடணும். முதல்ல தீபத்தை ஏற்றிட்டு தான் பரிமாறணும். பரிமாறிட்டு தீபத்தை ஏற்றக்கூடாது. அப்புறம் மந்திரங்கள் சொல்லலாம். மந்திரங்கள் சொல்லி 108 நாமங்கள் இருக்கு இல்லையா பாபாவோடது, அதெல்லாம் சொல்லி நிவேதனம் செய்யலாம். பக்தி உணர்வோடு செய்யணும். தயாரிக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிக்கும் போதே சக்தி அதிகமா இருக்கும், சத்து அதிகமா இருக்கும், ருசி அதிகமா இருக்கும்னு பண்றோம் இல்லையா? அது மாதிரி பாபா தான் சாப்பிட போறாரு, நமக்கு இல்ல. பாபா சாப்பிட்டதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும், நம்ம மனசு நல்லா இருக்கும், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம. அப்புறம் இந்த நிவேதனம் செய்த அந்த உணவை மற்றவர்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க, எதிர்க்க விளையாடிட்டு இருப்பாங்க, பாலத்துக்கு கீழே இருப்பாங்க, நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா அன்னதானம், அந்த மாதிரி நீங்களும் அந்த இதை கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட போறது அவங்களுடைய ஆயுள் கூட உங்களுக்கு சேர்ந்து வரும். அவங்க ஆயுள் குறையாது, ஆனா உங்க ஆயுள் ஏறும். அந்த மாதிரி இந்த மாதிரியான தொடர்பான நல்ல ஒரு காய்கறிகளை, நல்ல ஒரு பழ வகைகளை அப்பாவுக்கு வந்து படைக்கலாம். இதையும் தாண்டி வழிபாடுகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வெள்ளிக்கிழமையும் பழங்கள் அப்புறம் பால் இதெல்லாம் படைச்சி பிரார்த்தனை செஞ்சோம்னா குடும்பத்துக்கு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும், அருள் கிடைக்கும். இந்த காய்கறிகள் கொண்ட நிவேதனத்தை படைச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்லதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் வசதி வந்து கூடும். சாயப்பா விரும்பின அந்த பொருட்களை காலம் தொடர்ந்து அந்த 11 நாளைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதை ஏற்கனவே சொன்னதை அப்படியே 11 நாளைக்கு தொடர்ச்சியா, மினிமம் 11 நாளைக்கு தொடர்ச்சியா படைச்சிட்டு வந்து விரதம் இருந்து வந்தாக்கா எல்லா நோயும் எல்லா தொல்லையும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கண்டிப்பா இந்த வழிமுறைகளை சாயப்பாவுடைய பிள்ளைகள் கடைபிடிச்சு வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். நம்பிக்கை இருந்தா கிடைக்கும். நம்பிக்கை இருந்தா எப்படி? அது நம்பிக்கை இருந்தா நடக்கும். எப்படி?
குழாயில் தண்ணி வருது, தண்ணீர் அந்த பாத்திரத்தை நேராக பிடிச்சோம்னா சீக்கிரமாக தண்ணி ரொம்பிடும், கவுத்து பிடிச்சோம்னா ரொம்பாது இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.